மல்லிசையில அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நர்மதா சொன்னதுக்கப்புறம் விஜய் பயங்கரமா கோவப்பட்டு, நர்மதாவ கழுத்த புடிச்சு அடிச்சு கொல்ல பார்க்குறாரு. மல்லி உடனே, "விஜய் நான் சொல்றத கேளுங்க விஜய். நீங்க அவசரப்பட்டு நர்மதா இந்த மாரி பண்றதுனால ஒண்ணுமே ஆக போறதில்ல. நர்மதா நல்லவளா மாறி வந்தனால தான் நமக்கு இதுவே தெரிஞ்சது. விடுங்க விஜய். அடுத்து நடக்கத போறத பத்தி யோசிக்கலாம். சொல்லுங்க நர்மதா. இப்போ அவரு ஆதவன் எங்க போயிட்டுருக்காரு? அவரு எங்க போறாரு? சொல்லுங்க நர்மதா" அப்படின்னு கேட்கவும், நர்மதா உடனே நடக்கிற உண்மைய சொல்றாங்க. ஆதவன் இப்போ அந்த நிஷாட்ட தான் குழந்தை குடுக்க போயிட்டுருப்பான். எனக்கு தெரிஞ்சு அவன் எப்படியும் அவன் சொல்ற ரூட்ல தான் போவான். எனக்கு இன்னொரு ரூட் தெரியும். அந்த ரூட் வழியா நம்ம ஸ்பீடா போயி ஆதவன மடக்கி புடிச்சிடலாம். வாங்க. எப்படி நம்ம நம்புறது மல்லி? வேணாம் மல்லி. நம்ம போலீஸ்க்கு போலாம். ஐயோ! இல்ல சார். விஜய் சார். நீங்க போலீஸ்க்கு போறதுக்குள்ள ஆதவன் கொண்டு போய் குழந்தைய அந்த நிஷாட்ட ஒப்படைச்சுருவாரு. அப்படி ஒப்படைச்சுட்டா நிஷா உடனே கிளம்பி ஃபாரின் போயிடுவாங்க. அப்புறம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நான் சொல்றத கேளுங்க. ப்ளீஸ் சார்ன்னு சொல்லி விஜய், மல்லி அழைச்சிட்டு நர்மதா புதுசா ஒரு ஷார்ட் ரூட்ல போறாங்க. போகவும் நம்ம நர்மதா உடனே, "விஜய் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எப்படியும் ஆதவன் இந்த ரூட் வழியா தான் வருவான். இத தாண்டி அவனால போவே முடியாது. அவன் வந்தா கண்டிப்பா புடிச்சிடலாம்னு" சொல்லி வெயிட் பண்றாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணும்போது, கரெக்ட்டா கார் சவுண்ட் கேட்குது. நர்மதா உடனே, "விஜய் சார் ஆதவன் தான் வரான். இது ஆதவன் கார் சவுண்டு தான். ரெடியா இருங்க" அப்படின்னு சொல்லவும், கரெக்ட்டா ஆதவன் வந்துட்டுருக்கான். வரவும் விஜய் உடனே கார் கொண்டு போய் குறுக்க நிப்பாட்டி ஆதவன புடிச்சிடுறாங்க. பிடிக்கவும் ஆதவன பிடிச்சு அடிச்சிட்டு இருக்காரு விஜய். இங்க மல்லி, நர்மதா 2 பேரும் போயிட்டு டிக்கிய தொறந்து குழந்தைய தூக்கிறாங்க. வெண்பா மயக்கத்துல இருக்கான்னு சொல்லவும், இங்க விஜய் ஆதவன விட்டுட்டு வெண்பாவ பிடிக்க வராரு. ஆதவன் இதுதான் எஸ்கேப் ஆகுற டைம்னு சொல்லிட்டு எஸ்கேப்பும் ஆயிடுறான். இங்க விஜய், மல்லி, நர்மதா 3 பேரும் வெண்பா அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. பார்த்தா ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க. அதான் அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கா. இன்னொரு ஒண்ணும் இல்ல கண்ணு முழிச்சுருவா. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல வெண்பா கண் முழிச்சுறாங்க. விஜய், மல்லி 2 பேரும் வெண்பா கட்டிப்பிடிச்சு பயங்கரமா அழுகுறாங்க. வெண்பாவும், "டாடா நல்ல வந்துட்டீங்களா? எங்க நான் உங்கள பார்க்க மாட்டோம்னு நெனச்சு பயந்துட்டேன் டாடா. அந்த அங்கிள் என் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சாரா, நான் அப்படியே மயங்கிட்டேன் டாடா. விடு வெண்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க இருக்கோம்ல. சும்மா தான். வேற ஒண்ணும் இல்ல. நீ பயப்பட வேணாம்" அப்படின்னு சொல்லி இங்க விஜயும், மல்லியும் வெண்பாவ சமாதானப்படுத்தி அங்கேருந்து ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வரவும் மல்லி ஒண்ணே, "விஜய் நாம இங்கேருந்து கிளம்பலாம் விஜய். வேணாம். இந்த இடமே நமக்கு செட் ஆகல. நாம நிம்மதியா, சந்தோஷமா நம்முடைய புதிய வாழ்க்கைய ஆரம்பிக்கலான்னு தான் இங்க வந்தோம். ஆனா வந்த இடத்துல நாம எதிர்பார்க்காத அளவுக்கு சில கசப்பான சம்பவம் நம்மள ரொம்ப கஷ்டமாக்குது. வேணாம் விஜய். நாம இங்கேருந்து வேற எங்கேயாச்சும் போலாம் விஜய். ஆனா இந்த இடம் இனிமே வேணாம் விஜய். கிளம்பலாம் வாங்க." ஏற்கனவே அந்த ராஜேஸ்வரி அடியாள அனுப்பி நமக்கு தொல்ல குடுத்தா. இப்போ நிஷா ஒரு பக்கம் பிளான் பண்ணி வெண்பாவ தூக்க பார்த்துருக்கா. இப்படி இந்த நிஷா, ராஜேஸ்வரின்னு எல்லாரும் நாம என்ன பண்றோம், ஏது பண்றோம்ன்னு நம்பளயே வாட்ச் பண்றாங்க விஜய். "வேணாம் விஜய். வாங்க விஜய் போயிடலாம்" அப்படின்னு இங்க மல்லியும், விஜயும் பிளான் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்குள்ள விஜய் போயிட்டு, "சரி மல்லி, நீ ரெடி ஆயிட்டு இரு. நான் போயிட்டு காருக்கு டீசல் போட்டு வந்துடுறேன். நாம இங்கேருந்து கிளம்பிடலான்னு" சொல்லி விஜய் காருக்கு டீசல் போட போறாரு. டீசல் போட்டு கார் கதவ தொறக்கும்போது ஒரு லேடி நிக்கிறாங்க. சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு. உடனே விஜய், "மல்லி நான் டீசல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். நீ கிளம்பிட்டியா?" அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனா மல்லி ஃபோன் எடுக்கல. சரின்னு ஃபோன் வச்சுட்டு பர்ஸ தொறந்து அவங்களுக்கு காசு குடுக்கலான்னு போறாரு. பார்த்தா அந்த பிச்சைக்கார லேடி வேற யாரும் இல்ல. நம்ம ராகினி தான். அத பார்த்தோனே விஜய்க்கு செம்ம அதிர்ச்சி ஆவுது. விஜய் எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. ராகினிய பார்த்த செகண்ட்லேருந்து ராகினி கூட வாழ்ந்தது, குழந்தை பெத்தது, சந்தோஷமா இருந்த தருணம்னு எல்லாமே மனசுல வந்து வந்து போயிட்டு இருக்கு. "நீ ராகினி தானே?" அப்படின்னு கேட்க, எனக்கு காசு குடு. எனக்கு பசிக்குது" அப்படின்னு அந்த பிச்சைக்கார லேடி விஜய்ட்ட கேட்குறாங்க. அவங்க பேசுற டோன் அப்படியே விஜய மனச உருக வைக்குது. ஒரு பக்கம் மல்லி ஃபோன் பண்றாங்க. விஜய் ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. மல்லி யாருக்கு? இந்த பக்கம் ஆப்போசிட்ல தன்னுடைய முதல் மனைவி ராகினி. இந்த பக்கம் என்னுடைய 2வது மனைவி மல்லி. நான் என்ன பண்றது? அப்படின்னு தெரியாம விஜய் அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாரு. ஃபோன் எடுத்து பேசுற நிலைமையில விஜய் இல்ல. மல்லி ஒண்ணு, "என்னது? விஜய் கால் பண்ணியிருந்தாரு. திரும்ப கால் பண்ணா ஃபோன் எடுக்கலையே! என்னவா இருக்கும்?" அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. ஆனா, விஜய்க்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நாம இப்போ கிளம்பி ரூமுக்கு போயிட்டு மல்லி, வெண்பாவ அழைச்சுட்டு ஊருக்கு போறதா? இல்ல ராகினிய அழைச்சுட்டு போயிட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல காட்டி ராகினிக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதா? எப்படி ராகினிய அப்படியே விட்டுட்டு போ முடியும்? அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி வேணாம், செட் ஆகாது. ராகினிய அழைச்சுட்டு போய் தான் நல்லதுன்னு சொல்லிட்டு, ராகினிய அழைச்சுட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் விஜய் போறாங்க. போயிட்டு மல்லிய ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாரு.
ஸோ மல்லியும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. போய் பார்த்து யாரு என்னன்னு கேட்டதுக்கப்புறம், கண்டிப்பா மல்லி என்ன பண்ண போறாங்க? ஸோ விஜய்க்கு ராகினி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு மல்லி விஜய் விட்டு ஒதுங்கிடுவாங்களா? இல்ல ராகினிய ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டுட்டு விஜய் மல்லி அழைச்சிட்டு ஊருக்கு போவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.